வணக்கம். பருத்தித்துறை மரக்கறி சந்தை இடமாற்றத்தை வலியுறுத்தி பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கவனீர்ப்பு போராட்டம் தொடர்பான பதிவை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே முன்னைய பதிவிலே பருத்தித்துறை அந்த மரக்கறி சந்தை விவகாரம் அதனுடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பின்னணிகள் நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் மக்கள் இன்னலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள், வியாபாரிகள் இன்னலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள், பருத்தித்துறை நகருக்கு வரான பின்னடைவுகள் ஏற்படுகின்றது என்பதெல்லாம் அதிலே பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த போராட்டம் ஒரு பருத்தி நகர் வர்த்தகர் சமூகத்தினரால் இது முன்னெடுக்கப்பட்டது. இதனுடைய அடிப்படை காரணம் என்பது பருத்தித்துறை நகரம் பண்டைய காலம் தொட்டு மிக செழிப்போடு ஒரு பட்டினமாக இயங்கி வந்த சூழ்நிலையிலே இன்று இந்த போருக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே மெல்ல மெல்ல அதனுடைய செல்வாக்கு குறைவடைந்து இன்று ஒரு வெறிச்சோடி போன ஒரு நிலைமையில் தான் காணப்படுகின்றது. அந்த பருத்தித்துறை நகரை மையப்படுத்தியதாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள், அதே போன்று முச்சக்கர வண்டி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் அந்த பருத்தித்துறை நகரத்தை மையப்படுத்தியதாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பருத்தித்துறை நகரம் என்பது ஒரு தரப்பினருக்குரிய ஒரு விவகாரமாக நாங்கள் பார்த்துவிட முடியாது. ஆக பருத்தித்துறை நகரம் என்பது உண்மையில் ஒரு நகரம் என்று சொன்னாலே பல்துறை சார்ந்த கட்டமைப்புகளுடைய தொகுப்பாகத்தான் நாங்கள் அந்த நகரத்தை பார்க்க முடியும். ஆக நகரத்துடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், நகரத்துடைய வீழ்ச்சியாக இருக்கட்டும், அத்தனை கட்டமைப்புகளிலுமே அது செல்வாக்கு செலுத்தும். அந்த வகையில் தான் பருத்தித்துறை நகரம் இன்று பொலிவிழந்திருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அவதானிக்கக்கூடிய விடயம் மரக்கறி சந்தையினுடைய இடமாற்றம். மரக்கறி சந்தை விவகாரம் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை. அந்த நீண்ட காலமாக ஒரு நிலையான இடம் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைந்து திரிந்து இறுதியாக 2013ஆம் ஆண்டு இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நவீன சந்தை கட்டட தொகுதி என்பது கட்டமைக்கப்பட்டது. அது சந்தைக்கான ஒரு அந்த நகரத்துடைய மையப்பகுதியை சந்தைக்கான இடமாகத்தான் அது காணப்பட்டது. ஆகவே அதை உள்ளடக்கியதாக இந்த நவீன சந்தை கட்டட தொகுதி கட்டப்பட்ட போது அதிலே சந்தையை உள்ளடக்கியதாகத்தான் இந்த கட்டட தொகுதி என்பது திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த கட்டடத்தை உருவாக்கிய போது இருந்தவர்களுடைய ஒரு தூர நோக்கற்ற செயல்பாடும் அவர்களுடைய இந்த பருத்தி நகரத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக அவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு அக்கறையின்மையின் காரணமாகவும் அந்த திட்டமிடல் என்பது சந்தையை பூர்ணப்படுத்த முடியாத வகையில் சந்தைக்கேற்ற ஒரு இடமாக அல்லாமல் அது திட்டமிடப்பட்டது. இதன் காரணமாகத்தான் பருத்தித்துறை சந்தை என்பது சந்தை உள்ளடக்கியதாக கட்டப்பட்ட கட்டடம் என்பது கட்டி முடிக்கப்பட்ட போது சந்தை வேண்டாவறுப்பாக மேல்தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. உண்மையிலே மரக்கறி சந்தை என்பது கீழ்த்தளத்துக்கு தான் பொருத்தமான ஒன்று, ஆனால் மேல்தளத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே மேல்தளத்திலே அது சரியான முறையில் திருப்திப்படாத வியாபாரிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்த நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருந்தவர்கள், அரசியல் ரீதியாக இருந்தவர்கள் எல்லாம் வியாபாரிகளுடைய கோரிக்கையை மறுதளித்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கே நிர்பந்திக்கப்பட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த மரக்கறி வியாபாரிகள் அதுக்குள்ளே சகித்து வாழ வேண்டியவர்கள். இன்று அது கடந்த இந்த நகரசபை ஆட்சி அமைவதற்கு முன்பதாக செயலாளருடைய தலைமையிலே இந்த நகரசபை இயங்கிய காலப்பகுதிகளிலே தனியாக ஒரு இடம், முதலாம் தெருவிலே தனியாக ஒரு இடம் வாங்கி அங்கே செல்வதற்கு அனுமதி. இதன் காரணமாக பருத்தித்துறை நகரத்துடைய வர்த்தகம் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆக பருத்தித்துறை நகரத்தில் இருக்கின்ற வர்த்தகர்களுடைய நலன்களை அடிப்படையாக வைத்தும் பருத்தித்துறை நகரத்தினுடைய வளர்ச்சியை நோக்காக கொண்டும் பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினரால் இந்த போராட்டம் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த கவனீர்ப்பு போராட்டம் மற்றும் மகளிர் கையெழுப்பு இந்த போராட்டத்தில் பருத்தித்துறை முச்சக்கர வண்டி சேவை சங்கத்தினரும் இன்னும் மரக்கறி வியாபாரிகள், அதாவது பாரம்பரியமாக மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் இதற்கான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் தான் இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையிலே தான் இந்த போராட்டத்திலே பலரும் இணைந்து, நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து பருத்தித்துறை நகரத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்டமைப்பினர், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் தான் இந்த பருத்தித்துறை நகர போராட்டம் என்பது பருத்தித்துறை நகரத்தை மீட்டெடுக்கின்ற, பருத்தித்துறை நகரத்துடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வகையிலே மரக்கறி சந்தையை நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை. பருத்தித்துறை நகரம் வளர வேண்டும், வர்த்தகர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் பருத்தித்துறை சந்தை அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம்.
மரக்கறி சந்தை விவகாரம் என்பது அரசியல் மயப்படுத்தப்பட்டு இன்று இந்த வர்த்தக சங்கத்தினுடைய போராட்டத்துக்கும் அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கின்றது. அது அடிப்படையில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வெகுஜன வடிவம் எடுத்திருக்கின்ற இந்த மரக்கறி சந்தை விவகாரத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் நகரசபையிலே ஆட்சி இழந்த ஆட்சியை பறிகொடுத்திருக்கின்ற அரசியல் தரப்பினரும் நிர்வாக ரீதியாக இந்த விடயத்தை தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி செயல்பட்டு வருகின்ற தரப்பினரும் இவ்வாறான புரளிகளை அவர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு இந்த வர்த்தக சங்கத்தினுடைய போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். வர்த்தக சங்கம் முன்னெடுத்த போராட்டம், அந்த வர்த்தக சங்கத்திலே அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் இந்த நகரசபையிலே ஆட்சியிலே இருக்கின்ற எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற கட்சிகளை அனைவருடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கியதாக, அதாவது அவர்கள் வர்த்தகர்களாக இருக்கின்றார்கள். வர்த்தகர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு கட்சியினுடைய இந்த வேட்பாளரையும் இந்த பொது நகரசபையில் எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுடைய வேட்பாளர்கள் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து வர்த்தகர்களாக பங்கெடுத்திருந்தார்கள். முச்சக்கர வண்டி சங்கத்தினரை எடுத்துக்கொண்டால் அவர்களிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த செயல்பாட்டாளர்கள் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதையும் கடந்து அவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். கருத்துத்துறை நகரம் வளர்ச்சி நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு பிரதான தடைக்கல்லாக இந்த மரக்கறி சந்தை விவகாரம் இருக்கின்றது. ஆகவே மரக்கறி சந்தை விவகாரத்தில் ஒரு உரிய தீர்வு எட்டப்படுவதாக இருந்தால் அது நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு மரக்கறி சந்தை வருவதொன்றுதான் அனைத்து விடயங்களுக்கு தீர்வாக இருக்கும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர்கள் இதில் வருகின்றனர். உண்மையில் இவர்கள் எல்லாம் கூறுவதை போன்று வர்த்தக சங்கத்துக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் எல்லோருமே வர்த்தக சங்கத்துக்குள்ளாகவே ஒத்துழைப்பு இருந்திருக்காது. உங்களுக்கு தெரியும், வர்த்தக சங்கம் கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட வர்த்தகர்களை உள்ளடக்கியதாக பத்துத்துறை வர்த்தக சங்கம் செயல்பட்டு வருகின்றது. அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அதையும் கடந்து ஒரு நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் கடைகளை அடைத்து முற்றுமுழுதான ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தன்மை அங்குதான் மிளர்கின்றது. ஆகவே இந்த பருத்தித்துறை மரக்கறி சந்தை என்பது நவீன சந்தை கட்டடத்தோடுக்கு பொருத்தமான இடத்துல வர வேண்டும் என்பது வர்த்தகர்களுடைய கோரிக்கை, பருத்தித்துறை நலன் விரும்பிகளுடைய கோரிக்கை, பருத்தித்துறையுடைய வளர்ச்சியை விரும்புகிறவர்களுடைய கோரிக்கை. ஆகவே ஒட்டுமொத்த பருத்தித்துறை நகரத்தினுடைய ஒரு கோரிக்கையாக பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு அங்கீகரிக்கின்றதாகத்தான் இந்த போராட்டம் மாறி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பருத்தித்துறை நகர விழாவுக்கு இந்த பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரத்திலே ஒரு காத்திரமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆணையை வழங்குகின்ற போராட்டமாக இந்த போராட்டம் மாறி இருக்கின்றது. என்றால் பருத்தித்துறை நகர விழா வின்சென்ட் பால் டக்ளஸ் போல் அவர்கள் அண்மையிலே ஊடகங்கள் மூலமாக ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நிர்வாக ரீதியாக தங்களுக்கு இடையூறு இருப்பதாகவும் தாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்கின்ற விடயங்களை எல்லாமே செயலாளர் என்கின்ற நிலையிலே நின்று கொண்டு அந்த விடயங்கள் தடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே சபையை நடத்த முடியாமல் இருக்கின்றது. ஒரு இரட்டை நிர்வாக ரீதியான தலையீடு என்பது அங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்ற என்ற விடயத்தை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவரினால் ஒரு முடிவு எடுக்க முடியாத, மக்களுடைய கோரிக்கையேற்று முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கின்ற அந்த செயலாளருடைய தலைமையில் சபை இயங்கிய போதுதான் இந்த புதிய மரக்கறி சந்தை கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே அவர் தான் எடுத்த நடவடிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எந்த எல்லை வரை சென்று போராடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் இவர் செயலாளருடைய ஈகோ பிரச்சனையை முன்னிலைப்படுத்தியதாக பருத்தித்துறை நகரத்துடைய வளர்ச்சி என்பது தடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பல அரசியல் தரப்பினர் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக துணை நிற்கின்றார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் கூட இதனுடைய பின்னணி விளங்காமல் அவர்களும் ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இந்த விடயத்தை கையில் எடுத்து அவ்வாறான மக்களுடைய கோரிக்கைக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதை பார்த்து வருகின்றோம். கடந்த பதிவில் கூட நீங்கள் பார்த்துருக்க அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வருகை தந்த விடயம் இல்லை. ஆகவே இந்த விடயத்திலே நகரவிழா வின்சென்ட் பால் டக்ளஸ் போல் அவர்கள் பருத்தித்துறை நகரத்தினுடைய வளர்ச்சியை நோக்காக கொண்டு பருத்தித்துறை மரக்கறி சந்தை விடயத்திலே ஒரு நேர்மையாக காத்திரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதற்கான மக்களாணை வழங்குகின்ற போராட்டமாக இந்த பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை அவர் தவற விடுவாராக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக பெரிய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தின் சார்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மரக்கறி சந்தை விவகாரம் மட்டுமல்ல, பருத்தித்துறை நகரத்துக்கு விரோதமாக எவர் செயல்பட்டாலும் நாங்கள் எந்த எல்லை வரை சென்றும் அதை தடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தை அடுத்த நிலையை நோக்கி செல்ல தள்ளுவதா இல்லையா என்பதை இந்த மரக்கறி சந்தை விவகாரத்திலே அரசியல் ரீதியாக முட்டுக்கட்டை போடுகின்ற தரப்பினர் தான் சிந்திக்க வேண்டும். இதற்கு பின்னால் வருகின்ற அத்தனை விளைவுகளுக்கும் அவர்களே பொறுப்பாளிகள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும்.
அம்மாவை வர சொல்லுங்க. எல்லாரும் அம்மாவை வர சொல்லுங்க. சந்தையா உங்களுக்கு கூட்டம் தெரியும் வேண்டாம், யூசிய கூட்டம் உங்களுக்கு தெரியும். வியாபாரிகள் சந்தைய கூட்டம் கூட வேறு வேண்டா, இதை கூட்டங்களாலே கூட்டி போட ஒருத்தர் மணியில போக மாட்டீங்க. செயலாளரே 40 பேர்ல குடும்பத்தை நீ பொறுப்பேற்று வெளியில வா. 40 பேர்ல குடும்பம் சோறு போடு. நீ சந்தைய வியாபாரத்துல 10 பேர் வியாபாரம் செய்தா 40 பேர்ல குடும்பத்தின் நிலைமை என்ன? வெளியில வா. சம்பள காசை கொடு. 40 குடும்பத்துக்கும் புரிஞ்சு பட்டினிக்கா சாப்பாடு. சந்தைய பூட்டினீங்களே, பாஞ்சு விழுந்து சந்தைய பூட்டினீங்களே. பெண்கள் 50 செயலாளர் வெளியவா, செயலாளர் வெளியவா, இல்லை அண்ணா தீ குளிப்பேன். செயலாளர் வெளியவா, இல்லை அண்ணா தீ குளிப்பேன். செயலாளர் வெளியவா, இல்லை அண்ணா தீ குளிப்பேன். முடிவு வேண்டும், முடிவு வேண்டும், முடிவு வேண்டும். செயலாளர் வெளியிலவா, இல்லையண்டா தீ குளிப்பேன். செயலாளர் வெளியிலவா, இல்லையண்டா தீ குளிப்போம். முடிவு வேண்டும், எங்களுக்கு முடிவு வேண்டும். செயலாளர் அம்மாவுக்கு நாங்கள் இப்போ வர சொல்லுவோம். செயலாளர் சொல்றது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற எங்களுக்கு சந்தை எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை தான். எங்களோட சந்தை இந்த இதே இடத்துக்கு வரணும். அது கீழ் அமைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேல் அமைக்கிறீங்களோ கீழ் அமைக்கிறீங்களோ எங்களுக்கு சந்தை எல்லாட்ட சைனோட பத்திர சங்கம் முத்தவடி சங்கம் எல்லாட்ட சைனோட இதுக்கு என்ன பேர் சந்தைக்கு? நவீன சந்தியா சங்கத்தினால் மரக்கர் சந்தை வியாபாரிகளுடைய கோரிக்கையை அதே நேரத்தில் பருத்தித்துறை நகர் வர்த்தகர்களுடைய நலன் சார்ந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை இந்த மரக்கர் சந்தை இடமாற்றத்தின் காரணமாக பருத்தித்துறை நகர் மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது விடயம் தொடர்பாக பருத்தித்துறை நகரசபை மற்றும் சகல சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்டவர்களால் பல்வேறு கடிதங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வழங்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூட இந்த விடயங்கள் பேசப்பட்டாலும் அரசியல் ஆதிக்கம் காரணமாக இந்த விடயம் மக்களுடைய குரல் ஏறி மிதிக்கப்பட்டு அந்த குரல்களை நசுக்கப்பட்டு அதிகார வர்க்கம் எனக்கு இருக்கின்ற அந்த செயலாளர் நகரசபை பருத்தித்துறை நவீன சந்தை நகரசபை பருத்தித்துறை நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு மரக்கறி சந்தையை இடமாற்ற வேண்டும். பண்டைய காலம் முதல் வடக்கு மாகாணத்தில் வர்த்தக தலைநகராக புகழ் பெற்று விளங்கும் பருத்தித்துறை நகர் இன்று அதன் பொலிவினை இழந்து காணப்படுகின்றது. யுத்த காலத்தில் கூட பரபரப்பான வர்த்தக நகராக திகழ்ந்து வந்த பருத்தித்துறை நகர் இன்று கிராமப்புற நிலைக்கு பின்தங்கி சென்று கொண்டிருக்கின்றது. அயல் நகரங்கள் பருத்தித்துறை நகரை அண்ணாந்து பார்த்த நிலை இன்று தலைகீழாக மாறியுள்ளமை மேற்குறித்த நிலையின் வேதனை மிகு சாட்சியாகும். இதனை சரி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் அனைவருக்கும் உண்டு. பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினராகிய நாம்
அந்த வரலாற்று கடமையின் நிமித்தமாக இது விடயத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் பருத்தித்துறை நகரத்தில் வர்த்தக நடவடிக்கையை முன்னேற்றகரமான நிலைக்கு இட்டுச் செல்வதற்கும் அதன் ஊடாக பருத்தித்துறை நகரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயற்படுவதற்கும் பாடுபட்டு வருகின்றோம். அது மாத்திரமல்லாது பருத்தித்துறை நகர் வர்த்தக நலன் சார்ந்த விடயங்களிலும் அக்கறை செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில் பருத்தித்துறை மரக்கறி சந்தை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதன் பின்னர் பருத்தித்துறை நகர் வர்த்தக நடவடிக்கை பெரிதும் வீழ்ச்சி நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதனை அவதானிக்க முடிகிறது. அத்துடன் மரக்கறி சந்தையை மையப்படுத்தி மக்கள் நடமாட்டத்தின் அடிப்படையிலேயே நவீன சந்தை கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள கடைகள் எமது வர்த்தகர்கள் பெரும் முதலீட்டில் குத்தகை அடிப்படையில் பெற்று வியாபார நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தை இடமாற்றத்தின் காரணமாக அவர்களும் பெரும் பாதிப்பினை சந்தித்துள்ளனர். வர்த்தக சமூகம், பொதுச்சந்தை தொகுதி, போக்குவரத்து சேவைகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட இணைந்த செயற்பாடுகளை ஒரு நகரத்தின் வளர்ச்சியை சாத்தியமாகின்றன. அந்த வகையில் நகரசபைக்கு சொந்தமான நவீன சந்தை கட்டிட தொகுதியில் மரக்கறி சந்தையை மீளவும் செயற்படுத்துவதற்கு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்வதன் ஊடாக மேற்குறித்த சகல நிலைகளையும் வலுப்படுத்தி பருத்தித்துறை நகரின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்க முடியும் என நாம் திடமாக நம்புகிறோம். பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினாகிய நாம் மேற்குறித்த கரிசனையில் எமது வர்த்தகர்களது நலன் சார்ந்து பருத்தி நகரின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டும் மேற்குறித்த கோரிக்கையை வலுச்சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் 24/10/2025 வெள்ளிக்கிழமை எமது வர்த்தக நிலையங்களை பகுதி நேரமாக மூடி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து ஒருமித்த கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றோம். பிரதி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வடக்கு மாகாண ஆளுநர். மரக்கறி சந்தை வியாபாரிகள், முச்சக்கரண்டி வியாபாரிகள், முச்சக்கரண்டி சங்கத்தினர் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த கோரிக்கை, அந்த ஆதரவுக்கான கடிதத்தையும் இதில் வாசிக்கின்றோம். மதிப்புக்குரிய தலைவர் செயலாளர் அவர்களுக்கு வர்த்தக சங்கத்தினால் நடத்தப்படும் மரக்கறி சந்தையை நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு இடமாற்றுவது தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தொடர்பானது. பருத்தித்துறை மரக்கறி வியாபாரியை நாங்கள் மேற்குறிப்பிட்ட மரக்கறி சந்தையை நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு இடமாற்ற தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக முச்சக்கரண்டி சேவை சங்கம் ஆதரவு தெரிவிக்கின்றது. 24/10/2025 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் மரக்கறி சந்தை இடமாற்றம் கவனஈர்ப்பு போராட்டம் சம்பந்தமானது. மதிப்புக்குரிய வர்த்தக சங்கத்திற்கு 24/10/2025 வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் மரக்கறி சந்தை இடமாற்றத்திற்கான போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளீர்கள். மேற்படி விடயம் சம்பந்தமாக முச்சக்கரண்டி சங்கம் சார்பாக எழுத்துமூல கோரிக்கையை சபையிடம் சமர்ப்பித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வர்த்தக சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முச்சக்கரண்டி சங்கம் சார்பாக முழு ஆதரவினையும் வழங்குகின்றோம். நன்றி. மக்கள் பிரதிநிதிகள், உங்களால் நான் இந்த இடத்துல நிற்கின்றேன். உங்களோட வர்த்தகர் உண்மையிலே இது பாதிக்கப்பட்ட இன்றைக்கு 195 விதமான வர்த்தகர்களில் வந்திருக்கிறீர்கள். மரக்கறி வியாபாரிகள், ஆட்டோ சங்கத்தினர் முழுமையாக வர்த்தகரை இங்கே அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறீர்கள். கட்டாயமாக சாதகமாக இதை நாங்கள் பரிசீலிப்போம். 3வது அமர்விலே இது நிறைவேற்றி இருக்கிறோம். மரக்கறி மார்க்கெட் வந்து கீழ்த்தளத்தில் கொண்டு வரதுக்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் வாரங்களில் அது முழுமையாக எனக்கு கிடைக்கப்பெறும். அதன் பின்பு கட்டாயமாக உங்களோட கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்போம் என்ற இந்நேரத்தில் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். இல்லை இப்போ அடுத்த அமர்வு 30ஆம் தேதி மழை வந்துடும். நாங்கள் உங்களுக்கு சாதகமாக மழை வெள்ளம் வந்து இடர்கள் வருமெண்டா உடனடியாக அதை நான் செய்வோம். சரியா? அதில் நாங்கள் உறுதிமொழி தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து மழை வெள்ளம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. நீங்க சந்தையில வந்து மணத்தியாளர் கணக்கில் வெள்ளம் தேங்கி நிற்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம் என்றதை நான் உறுதிப்பட குறிப்பிட விரும்புகின்றேன். சபா கூட்டம் வந்து 30ஆம் தேதி நடைபெறும். அதுக்கு முன்னுக்கு மழை பெய்தான் நீங்கள் எங்களுக்கு இந்த சந்தையை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதுக்குள்ள மழை பெய்ந்தால் உண்மையிலே வெள்ள இடம்னு சொன்னால் ஒரு உண்மையில ஒரு வீட்டில் வந்து என்ன செய்கிறோம், மழை வெள்ளமெண்டா இருக்கலாண்டா என்ன சொல்கிறோம், ஒரு பொது இடத்துல கொண்டு வீட்டு தங்க வச்சு சகலம் செய்கிறோம். அதே நிலப்பாடு இங்கே நடக்குமெண்டா கட்டாயம் உடனடியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். சரியா? நமது இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் இது வந்து எங்களோட முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், நமது நவீன சந்தை கட்டிட தொகுதியில் கீழ்ப்பகுதியினை மரக்கறி சந்தையினை அமைதி தருமாறு
நகரசபையிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்குமாறு இங்கே கேட்டுள்ளோம் செயலாளரிடம். அதை வெகு சீக்கிரத்தில் நமக்கு அமைத்து தருமாறு அவர்கள் உறுதிமொழி கூறியுள்ளார்கள். சரி, நான் மயூரன், வர்த்தக சங்கத்தின் செயலாளர். எங்கள்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பருத்துறை நகருக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு முச்சவண்டி சங்கம், மரக்கறி வியாபாரிகள் ஆதரவு தந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாருமே அனைவருமே தொடர்ச்சியான இதை ஒரு இன்றைக்கு போராட்டமாக தொடங்கியிருக்கோம். அன்றைக்கு வேல்ட அன்பான முறையில் கடிதம் மூலமாகவோ பேச்சுவார்த்தை மூலமாகவோ தொடர்ச்சியாக நாங்கள் இவளோட இது சம்மந்தப்பட்டதை கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரையில்லை. கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. என்னென்னா நான் வர்த்தக சங்க ரீதியாக அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களால் சந்தை அதுதான் பொருத்தமான இடம், நான் அங்கே வந்து பார்வையிட்டேன், அதுதான் பொருத்தமான இடம், அங்கே தான் இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் தண்ணி நிற்பதாக இருந்தால் வடிகால் ஒன்று அமைத்து கொடுங்கள் என்று கூறினார். இந்த சந்தை கட்டிட தொகுதி நவீன சந்தை கட்டிட தொகுதி, அந்த கட்டிட தொகுதியில் மொத்தம் 72 கடை கிட்டத்தட்ட இருக்கின்றது. 72 கடையில் பார்த்தீங்கன்னா 36 கடை மாத்திரமே அதில் திறந்து வியாபார நிலையில் உள்ளது, மற்ற எல்லாமே ஸ்டோராகத்தான் பாவிக்கின்றார்கள். ஏன் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் சந்தை சரியான அமைவிடம் சந்தையில் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் 72 கடையில் 36 கடைகள் மாத்திரமே திறந்து வியாபார நடக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள்ட கோரிக்கை சந்தை பருத்துறை நகரில் வரணும். மேலே வருதோ கீழே வருதோ இல்லை, பருத்துறை நகரில் சந்தை வரணும். ஆனால் அவர் அங்கே தான் அது பொருத்தமான இடம், அதுக்கு ஒரு வடிகால் அமைப்பு செய்து கூட என்று சொல்ல உண்மையிலேயே எனக்கு மிகவும் மனவருத்தமாக தான் இருந்தது. வர்த்தக சங்கம் தனியாக நான் ஒரு வர்த்தக சங்கம் என்று சொல்லி எழுப்பி கிடைக்கக்குள்ள அதுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கும், அந்த இது கூட அங்கே கிடைக்கல. கட்சி இந்த ஒரு சார்பான ஒரு இதாக தான் இந்த மரக்கறி சந்தையை அவள் பார்த்துச்சினா, அவர் இந்த சார்பான கட்சி இந்த ஆதரவாளர் வந்திருந்த டைமில் அவள் கழிச்சினா அப்படின்னா இது ஒரு சைக்கிள் கட்சி தான் இதை கொண்டு வர்றதாகவும் அதுக்காகத்தான் இது வந்து சந்தை இந்த மேலே கொண்டு சொல்லி நிற்கிறோம். உண்மையாக அது இல்லை. நாங்கள் எந்த ஒரு கட்சியின் இதுவும் இல்லை. நாங்கள் வர்த்தக சங்கம் நாங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே துணை போக மாட்டோம். இப்போ சைக்கிள் கட்சி தவிசாளராக இருக்கிற மாட்டோம், நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவர் எங்களுக்கு எதிர்ப்பாக நாங்கள் அவருக்கும் எதிர்பார்த்தா நிற்போம். அதில் மாற்றம் இல்லை. இனிமேல் எங்களுக்கு எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்களுக்கு சந்தை இங்கே வந்தே ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் எந்த அதிகாரியாவது எந்த அரசியல்வாதியாவது பருத்துறை நகரில் வர்த்தக வளர்ச்சியில் மாத்திரம் இல்லை, பருத்துறை நகரத்தின் வளர்ச்சியில் கூட ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா முட்டுக்கட்டையாக இருப்பினமாக இருந்தால் நாங்கள் இதை விட எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறக்கு ரெடி. அதை நாங்கள் இதில் உறுதியாக சொல்கிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுமையான ஒரு போராட்டம் இல்லை. நாங்கள் வந்து இது ஒரு மணித்தியாலம் ஒரு கவனிப்பு போராட்டமாக தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இதை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கொண்டு போய் இதை செய்யறதாலும் நாங்கள் தயாராக தான் இருப்போம். எங்களுக்கு பருத்துறை நகர் வேணும். அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. சும்மா அரசியலை சாட்டியிருக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவோ நாடு கடந்து சிங்கம் படத்தில் பார்த்த மாதிரி கொண்டு வாருங்கள். அப்படி இருக்கிற அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆட்கள் இங்கே இருந்து நீங்களும் இதை யோசிங்கோ. நாங்கள் உங்களுக்கு எதிராக இதை கதைக்கல, நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. இன்றைக்கு சிந்திப்பீங்க நினைக்கிறோம். இன்றைக்கு இவ்வளோ வர்த்தகத்தை இவ்வளவு முச்சவண்டி சங்கம் எல்லாரும் தொழிலை விட்டுட்டு இதில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் எதிர்பார்ப்போ இல்லாமல் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று வடிவாக நினைச்சு கொள்ளுங்க. சந்தை இங்கே வந்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதுவும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது. எங்களுக்கு சந்தை இங்கே வரணும். வராட்டிங்க நாங்கள் இதை விட இன்னும் என்ன நிலப்பாட்டுக்கு நாங்கள் போய் தயார். அதை நாங்கள் இங்கே ஆணித்தனமாக சொல்கிறோம். நன்றி.